ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பனிவரகு ரைஸில் வந்து பொங்கல் தான் ரெடி பண்ண போகிறேன். யூஸ்வலி அரிசியாக நீங்கள் குக் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியாது. இந்த மாதிரி பொங்கலாக ரெடி பண்ணோம்னா இன்ட்ரெஸ்டிங்காக சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு கிளாஸில் வந்து ஹாஃப் அ கிளாஸ் வந்து பனிவரகு ரைஸ், அப்புறம் வந்து பாசிப்பருப்பு வந்து ஹாஃப் அ கிளாஸ், இதெல்லாமே போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது டோட்டலாக வந்து 1 கிளாஸ். இதை வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, குக்கரில் வந்து வச்சிங்கன்னா 5 கிளாஸ் ஆஃப் வாட்டர் வச்சு நம்ம ஒரு 5 to 6 விசில்ஸ் வச்சு எடுத்துடலாம். நான் இப்போ வந்து பாத்திரத்தில் தான் போடுறேன். இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக 6 to 7 கிளாஸஸ் வந்து வாட்டர் யூஸ் பண்ணிக்கணும். இப்போ இதை நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இதில் இப்போ இது நல்லாவே வெந்துடுச்சு. ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் வந்து நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 4 to 5 டீஸ்பூன்ஸ் வந்து கீ போட்டுக்கோங்க. இதில் வந்து கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சமாக மிளகு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோன்னா கொஞ்சமாக இஞ்சி கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. இதில் இது எல்லாமே வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்ச பொங்கலில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நம்ம நார்மல் பொங்கல் மாதிரி இதுவும் நல்லதாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் வந்து சிறுதானியம் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இன்னும் கொஞ்சம் கீ கூட நான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக வந்து கேஷ்யூஸும் நம்ம இதில் உடைச்சி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ சுட சுட நம்மளோட பனிவரகு பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஒயிட் சட்னி, தேங்காய் சட்னி அண்ட் சாம்பார் வச்சு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுங்கள். லீவ் டேஸில் வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு ப்ளஸ் ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து சாப்பிடுங்க. தேங்க்யூ ஆல்.